அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவனுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து திரண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய இந்த ஒரு உரையினை துவங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழித்து மறுமையில் நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லிமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் இஸ்லாம் என்றாலோ முஸ்லிம்கள் என்றாலோ ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பீதி, ஒரு அச்சம், ஒரு வெடிகுண்டு வீசி அந்த வெடிகுண்டு வெடித்து சிதறும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பீதியும் கலக்கமும் உண்டாகுமோ அதே போல இஸ்லாம் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சொல்ல கேட்டால், முஸ்லிம்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பீதியும் ஒரு அச்சமும் ஒரு கலக்கமும் இந்த உலகத்தில் தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்றால், சமீபத்திய பத்திரிகையில் வெளிவந்த ஒரு செய்தி, கிறிஸ்தவ சபையினுடைய தலைமையகமாக திகழ்கின்ற வாடிகனிலே இருந்து போப்பாண்டவர் அறிவித்த ஒரு முக்கியமான ஒரு செய்தி, கிறிஸ்தவத்திற்கு மிகப்பெரிய தடையாக இஸ்லாம் வளர்ந்து வருகிறது. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக திகழ்கின்ற ஒரு மார்க்கம். ஏனென்றால்
கிறிஸ்தவத்தை அதிகமாக பின்பற்றுகிற மக்கள் கத்தோலிக்க இனங்கள் 17.3% உலகத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் 19.3% கூடியிருக்கிறார்கள். கத்தோலிக்கர்களை விட இஸ்லாமியர்கள் அதிவேகமாக இந்த உலகத்தில் பரவி வருகிற காரணத்தினால் ஒவ்வொரு மேலை நாடுகளிலும் ஒவ்வொரு மேலை நாட்டினர்களுடைய வீடுகளிலும் திருக்குரான் அங்கம் வகித்து இடம் பிடித்திருக்கிற காரணத்தினால் எல்லோருடைய உள்ளங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள ஒரு தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உலகளாவிய அளவில் இஸ்லாத்தை குறித்து முஸ்லிம்களை குறித்து மிகப்பெரிய ஒரு அச்சமும் பீதியும் இன்றைக்கு நிலவி வருகிறது. இதை எப்படி தடுப்பது? திருக்குரானை பொய் என்று கூற வாதிட முடியாது. காரணம், அது இறைவனுடைய வேதம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாம் அசூர வளர்ச்சி அடைகிற ஒவ்வொரு நேரத்திலும் முஸ்லிம்களை தூண்டி விடுகின்ற ஒவ்வொரு காரியங்களையும் உலகளாவிய அளவில் செய்து வருவதை நீங்கள் உன்னிப்பாக பத்திரிகை தொடர்போடு இருக்கிற உங்களுக்கு தெரியும், படித்து பார்த்தால் தெரியும். திடீரென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கார்ட்டூனை வெளியிடுவார்கள். அது குறித்து உலகளாவிய அளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்புகளும் இந்த மன்றத்திலே பதிவு செய்யப்படும். முஸ்லிம்களை ஏதாவது ஒரு வகையில் நாம் கிளறிவிட்டால் அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். உணர்ச்சி வசப்படுகிற பண்புடையவர்கள் அவர்கள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் ஏற்படுத்தப்படுகிற மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் முஸ்லிம்களை இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் அசிங்கப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும். நான் ஒரு முஸ்லிம் என்று அவன் நினைக்கும் பொழுதெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு அவனுக்கு உண்டாக வேண்டும். முஸ்லிம் என்று தாடி வைக்கிற பொழுதோ, நேரம் குறித்த நேரத்தில் பள்ளியில் பாங்கு சொல்லுகிற பொழுதோ, தொழுகைக்காக வேண்டி தான் தயாராகும் பொழுதோ, திருக்குரானோடு தன்னுடைய தொடர்பை வைக்கும் பொழுதோ, அல்லது இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் 4 பேர் மத்தியில் நின்று கொண்டு ஒரு சலாம் சொல்லுகிற ஒரு முகமன் கூறும் பொழுதோ, முஸ்லீம் என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குகிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் கையாளுகின்ற மிகப்பெரிய ஒரு யதார்த்த தத்துவம் தான் தீவிரவாதம். முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள், இஸ்லாம் என்றால் பயங்கரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம். திருக்குரான் மனித நேயத்திற்கு எதிரான கருத்துக்களை மக்கள் மத்தியிலே போதிக்கின்ற ஒரு இறை வேதம். முஹம்மது நபி ஆயுதத்தை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பி இருக்கிறார் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்களை மக்கள் மன்றத்திலே எடுத்து சொல்லி அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து முஸ்லிம்கள் என்றால் ஒரு வெறுப்பு தன்மையை உண்டாக்குகிற ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் இறை நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் நிலைபெற வைத்தே தீருவான் என்கிற ஆயத்திற்கேற்ப உலகெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் பயந்து போகிற அளவுக்கு இஸ்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. அது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால் ஒட்டுமொத்த மீடியாக்களும் எதை செய்தியாக சொல்ல வேண்டுமோ அதை செய்தியாக சொல்ல மாட்டார்கள். அது பத்திரிகையானாலும் சரி, தொலைக்காட்சியானாலும் சரி. பத்திரிகை தர்மம் என்று ஒன்று உண்டு. பத்திரிகைக்கு எதை செய்தியாக போட வேண்டும், எதை செய்தியாக இடம்பெற வைக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி உண்டு. ரோட்டிலே ஓடுகிற ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்தால் அது பத்திரிகை செய்தி அல்ல. ஒரு மனிதன் ஒரு நாயை கடித்தால் அது பத்திரிகை செய்தி. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை துறைகளும், இன்றைக்கு இருக்கிற தொலைக்காட்சி துறைகளும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்டர்நெட் போன்ற பல்வேறு வகையான தொலைத்தொடர்பு சாதனங்களும் திட்டமிட்டு குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதை பின்பற்றுகின்ற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினர்களையும் அதை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களையும் இழிவாக பேசுவதன் மூலமும் தீவிரவாதிகளாக சித்தரிப்பதன் மூலமும் இந்த உலகத்தில் பாருங்கள் பெரிய அளவிலே மனிதன் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
குறிப்பாக நம்முடைய இந்திய திருநாடு அண்மையில் சுதந்திர தின விழா ஏற்றப்பட்டது. சுதந்திர தின விழா ஆங்கிலேயரிடமிருந்து, ஆங்கிலேய அடிமைத்தனத்திலே இருந்து நம்முடைய இந்திய திருநாட்டை ஒரு சுதந்திரமாக பெற்ற ஒரு நாளை சுதந்திர தினமாக கொண்டாடுவதற்காக வேண்டி எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள். சுதந்திர உரை நிகழ்த்துகிற இடம் இது குண்டு துளைக்காத ஒரு பெட்டிக்குள் நின்று கொண்டு சுதந்திர உரை நிகழ்த்துகிற அளவுக்கு சுதந்திரம் பறிபோகிற ஒரு இந்தியாவிலே வாழ்கிறோம். சுதந்திரம் கிடைத்தது, ஆனால் மக்களுக்கு இன்றைக்கு சுதந்திரம் கிடையாது. அன்பார்ந்த சோர்களே, இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் ஒரு மதசார்பற்ற ஒரு நாடு என்று தன்னை அறிவித்த ஒரு நாடு இந்தியா. உலகளாவிய அளவில் பொருளாதார துறையிலும் பல்வேறு வகையான முன்னேற்றத்திலும் உச்சகட்ட நிலையில் இருக்க வேண்டிய இந்திய திருநாடு சமீப காலமாக தன்னுடைய முழு கவனத்தையும் முழு பொருளாதாரத்தையும் தீவிரவாதத்தை ஒழிப்பதற்காக வேண்டியும், தீவிரவாதத்தை வேரோடு அறுப்பதற்காக வேண்டியும், தீவிரவாதம் மனித சமூகத்திலே இருந்து ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் முழு கவனத்தை செலுத்தி செயல்படுகிறார்கள். ஏனென்றால் வடமாநிலங்களை எடுத்துக்கொண்டால் ஒரிசா, அஸ்ஸாம், நாகாலாந்து போன்ற பல பகுதிகளில் மிகப்பெரிய தீவிரவாதிகள் எல்லாம் உண்டு. ஒவ்வொரு மாநிலத்திலும் உருவாகி இருக்கிற தீவிரவாதிகளை நாட்டினுடைய ராணுவம் கொண்டு அடக்க முடியாத அளவுக்கு தீவிரவாதிகள் உண்டு. ஆனால் அது குறித்து பத்திரிகைகளோ அது குறித்து மீடியாக்களோ ஏதாவது ஒரு தகவலை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறதா என்றால் இல்லை. எந்த ஒரு தகவலும் இந்த உலகத்திலே இல்லை. எப்படிப்பட்ட தீவிரவாதிகள்? திடீரென காவல் நிலையத்திற்குள் புகுந்து காவல் நிலையத்தையே வெடி வைத்து தகர்த்து ஆயுதங்களை கொண்டு செல்கிற தீவிரவாதிகள், காவல்துறை அதிகாரிகளை கடத்தி செல்கிற தீவிரவாதிகள், நீதிமன்றத்திற்குள் புகுந்து நீதிபதியை கொலை செய்கிற தீவிரவாதிகள். இந்த மாநிலம் எங்களுடைய மாநிலம், இது நாட்டுக்கு கட்டுப்படாது என்று சொல்லுகிற அளவுக்குள்ள தீவிரவாதிகள், சொந்தமாக ஆயுதங்களை கையில் எடுத்து வீதிகளிலே உலா வருகிற தீவிரவாதிகள், அரசாங்க சொத்தை சேதப்படுத்துகிற தீவிரவாதிகள், காவல்துறை அதிகாரிகளை கடத்தி வைத்து மிரட்டி பணம் கேட்கிற தீவிரவாதிகள் எல்லாம் இந்திய திருநாட்டில் உண்டு. துப்பாக்கி முனையில் என்ற ஒரு புத்தகம் சமீபத்தில் வெளிவந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை யார் எழுதியிருக்கிறார்கள் என்றால், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் போன்ற மேல் படிப்பு பட்டம் பெற்ற மிகப்பெரிய ஆய்வாளர்கள் எழுதிய புத்தகம். அந்த புத்தகம் இந்தியாவில் எத்துணை தீவிரவாத அமைப்புகள் உண்டு, இந்தியாவில் எத்துணை வகையான தீவிரவாத அமைப்புகள் உண்டு என்றால் இஸ்லாத்தை குறித்து அவர்கள் மேற்கோள் காண்பிக்கின்ற வரிகள் 1-2 மட்டும்தான். அந்த அளவுக்கு தீவிரவாதம் இந்த இந்திய திருநாட்டில் வேறொன்று இருப்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. இது போக மதத்தின் பெயரால் நடத்தப்படுகிற தீவிரவாதங்கள், பிறப்பை அடிப்படையாக வைத்து இனத்தை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற தீவிரவாத சம்பவங்கள், மொழியை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற தீவிரவாத சம்பவங்கள், சொந்த ஊர் சொந்த மாநிலம் என்று மாநிலத்தை மையமாக வைத்து நடத்தப்படுகிற தீவிரவாதங்கள், இவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டுமா என்பார்ந்த சொல்களே? கடவுளின் பெயரால் நடத்தப்படுகிற தீவிரவாதம் இஸ்லாத்தில் உண்டுமா? பிறப்பின் அடிப்படையில் நடத்தப்படுகிற தீவிரவாதம் இஸ்லாத்தில் உண்டுமா? ஒரு குறிப்பிட்ட சாராரை தாழ்ந்த மக்கள் என்று சொல்லி, தலித்துகள் என்று சொல்லி மனித மலங்களை வாயில் கரைத்து ஊற்றி கொடுமை செய்கிற இந்தியா இந்த இந்தியா. இப்படிப்பட்ட தீவிரவாதம் இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டுமா? இல்லை. எங்காவது உணர்ச்சி வசப்பட்டு யாரோ செய்கிற ஒரு சில காரியத்தை ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது சுமர்த்தி இஸ்லாம் என்றால், முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்று அவர்கள் சொல்ல நினைப்பதின் மூலம் இஸ்லாமிய வளர்ச்சி அவர்கள் தடுக்க நினைக்கிறார்கள். அதுதான் யதார்த்த உண்மை, அதுதான் யதார்த்த சத்தியம். அன்பார்ந்த சோர்களே, 1992 பாபர் மசூதியை இடித்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்த இந்திய திருநாட்டிலே உருவாக்கினார்கள். உருவாக்கியவர்கள் யார்? அதற்கு பிறகு உணர்ச்சி வசப்பட்டு முஸ்லிம்கள் செய்த காரியத்தை மீடியாக்களிலே பிரதிபலித்தார்கள். ஆனால் 1992 மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக திகழ்கின்ற பாபர் மசூதியை இடித்து தீவிரவாதத்திற்கு வித்திட்டவர்கள் இந்த இந்தியாவிலே யார்? சீக்கியர்களுடைய மத வழிபாட்டு தளத்திற்குள் புகுந்து
ராணுவத்தை அனுப்பி அந்த மத வழிபாட்டு தளத்தை களங்கப்படுத்தி அதன் மூலம் சீக்கியர்கள் மத்தியிலே தீவிரவாதத்தை உண்டாக்கியவர்கள் யார்? நிசப்தமாக ஒரு சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிற இந்திய திருநாட்டில் 2002 மிகப்பெரிய அளவில் குஜராத்தில் கலவரத்தை நடத்தி மிகப்பெரிய அளவில் தீவிரவாதத்திற்கு வித்திட்டவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் இந்த மனித சமூகத்திலே மனித நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் மனித மாண்புடையவர்கள், இவர்கள் எல்லாம் தீவிரவாத பிரச்சார ஒழிப்பு கூட்டங்களை நடத்துகிறவர்கள், இவர்கள் எல்லாம் மனிதநேய குரலை இந்த இந்திய திருநாட்டில் ஒழிக்கக்கூடியவர்கள். இவர்கள்தான் இஸ்லாம் என்றால் தீவிரவாதமான மார்க்கம், முஸ்லிம் என்றால் எல்லாரும் தீவிரவாதிகள். எங்கு எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக திட்டமிட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் உளவுத்துறை அதிகாரிகளும் எடுத்த எடுப்பிலே கூறுவது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அமைப்பை சம்பந்தப்படுத்தி பேட்டி கொடுத்து விடுவார்கள். ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிமி என்ற ஒரு அமைப்பு உண்டு, தடை செய்யப்பட்ட அமைப்பு என்கிறார்கள். 197 வழக்குகள் இந்திய திருநாட்டில் அந்த அமைப்பின் மூலம் உண்டு. ஆனால் ஒரு பேர் அதிர்ச்சி என்ன தெரியுமா? 195 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டது. 2 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. 197 வழக்குகளையும் ஒவ்வொரு காரணத்திற்காக வேண்டிய அந்த அமைப்பை தடை செய்ய, முஸ்லிம்களை ஊனப்படுத்த, முஸ்லிம்களுடைய தலையில் தீவிரவாத குற்றத்தை சுமத்த 197 வழக்குகள் சிமி அமைப்பின் மூலம் இவர்கள் போட்டார்கள். 195 வழக்குகளும் சுப்ரீம் கோர்ட் வரை சென்று, டெல்லி சுப்ரீம் கோர்ட் வரை சென்று 195 வழக்குகள் தள்ளுபடியாகப்பட்டது. 2 வழக்குகள் மட்டும் இன்றைக்கு நிலுவையிலே உள்ளது. இதை ஏதாவது மீடியாக்களிலே எழுதுகிறார்களா? எங்கு எப்பொழுது எந்த சம்பவம் நடந்தாலும் உடனடியாக முஸ்லிம்களை சந்தேக பார்வையிலே பார்த்து அவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்வதை மீடியாக்களிலே பெரிய அளவிலே பிளாஷ் பண்ணுகிறார்கள். ஆனால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர் அந்த குற்றத்திலே இருந்து விடுவித்து அவர் வெளியே வருகிறதை எந்த பத்திரிகையிலும் அவர்கள் வெளியிடுவதே கிடையாது. பிடிப்பதை பிரம்மாண்டமாக காட்டுகிறார்கள். அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கின்ற எந்த ஒரு செய்தியும் பத்திரிகைகளிலே இல்லை. அதுதான் இஸ்லாமியர்களுக்கு நேர்ந்த மிகப்பெரிய ஒரு கொடுமை. எங்கு எந்த சம்பவம் நடந்தாலும் முஸ்லிம்களுடைய வீடுகளிலே நேர காலம் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் சொல்லுவது, விசாரணைக்காக வேண்டி அழைத்து செல்வது, பொருளாதாரத்தை சூறையாடுவது, அவர்களை கைதிகளாக பிடித்து சென்று ஏன் எதற்கு என்று கூட கேட்காமல் பல வருட காலம் சித்திரவதை செய்வது, இப்படியே தொடர்ந்து நடந்து வருகிறது இந்திய திருநாடு. அன்பார்ந்த சோர்களே, இஸ்லாம் 1% கூட தீவிரவாதத்தையோ பயங்கரவாதத்தையோ இஸ்லாம் 1% கூட அனுமதிக்கவில்லை என்கிற ஒரு பேர் உண்மையை தெரிந்தும் மறைக்கிறார்களா அல்லது தெரியாமல் வாழ்கிறார்களா என்று எனக்கு சொல்ல தெரியாது. அன்பார்ந்த சோர்களே, உண்மையில் ஒவ்வொரு முஸ்லிமும் தீவிரவாதி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி. நான் என்னை சொல்லுகிறேன், நான் மரணிக்கின்ற வரை நான் ஒரு தீவிரவாதி, நான் ஒரு பயங்கரவாதி. எந்த அடிப்படையில்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டம் நடத்துகிற ஒரு தீவிரவாதி நான். இது அல்லாஹ்வுடைய பூமி. அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் அவனுக்கு இணை கற்பிக்கின்ற அதிகாரம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அந்த இணை வைத்தலுக்கு எதிராக நடத்தப்படுகிற போராட்டத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதி, நான் ஒரு தீவிரவாதி தான். தீவிரவாதம் என்றால் என்ன அன்பார்ந்த சோர்களே? ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் தீவிரமாக சிகிச்சை நடத்தினால் அவர் ஒரு தீவிரவாதி. அந்த துறையில் எந்த தீவிரவாதத்தை இஸ்லாம் அனுமதிக்கின்றது? ஒரு மருத்துவர் தீவிரமாக சிகிச்சை செய்து ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறார், ஒரு உயிரை வாழ வைக்கிறார் என்றால் அந்த தீவிரவாதம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட தீவிரவாதம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஆயுதத்தை காட்டி ஒரு மனிதனுடைய உயிரை சாதாரணமாக பறிக்கிறான் என்றால் அந்த தீவிரவாதம் இஸ்லாத்தில் வேறறுக்கப்பட வேண்டிய தீவிரவாதம். இஸ்லாம் மனித உயிர்கள் இந்த உலகத்தில் வாழப்பட வேண்டும் என்று சொன்ன மார்க்கம். இஸ்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய உயிர்களை அல்ல, அவர்களுடைய எண்ணங்களை கூட களங்கப்படுத்துகிற உரிமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களின் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்லுகிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, எனக்கு முன்னால் அருமையான ஒரு சம்பவத்தை மேற்கோள் காண்பித்தார்கள். இன்றைக்கு சமீபத்தில் இந்தியாவில் என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா அன்பார்ந்த சோர்களே?
பொதுவாகவே அரசியல்வாதிகளுடைய நிலைமை என்னவென்றால், அருமையாக காங்கிரசினுடைய ஒரு செய்தி தொடர்பாளர் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தியை சொன்னார். பாராளுமன்றத்தில் எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை பாரதிய ஜனதா கொண்டு வருகிற பொழுது தோல்வியுறுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவிலே குண்டு வெடிக்கிறது என்றார். அணு ஆயுத ஒப்பந்த நிகழ்ச்சியின் பொழுது மிகப்பெரிய அளவிலே ஆட்சியை கவிழ்க்க போட்டி போட்டார்கள், தோற்று போனார்கள். தோற்று போய் 1-2 தினங்களில் 1-2 மாதத்தில் திடீரென மாலிகானில் குண்டு வெடித்தது. வெடித்த உடனே குண்டு வெடித்தது மசூதிக்குள், இறந்தது முஸ்லிம்கள். நடந்த மாதம் ஒரு ரமலானுடைய மாதம், ஆனால் கைது செய்தது முஸ்லிம்களை. அந்த செயல் செய்ததற்காக வேண்டி குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாமல் சந்தேகத்திற்காக வேண்டி பிடிக்கப்பட்டவர்கள் சிமி என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள். இப்படி ஒரு செய்தியை 9வது மாதம் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் அன்பார்ந்த சோர்களே, பத்திரிகையில் எல்லாம் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, எந்த ஒரு அநியாயத்திற்கும் ஒரு எல்லை உண்டு என்று சொல்வதை போல அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்னவென்றால், ரமலானுக்கு பிறகு மெல்ல மெல்ல நடந்த சம்பவங்கள் எதை காண்பிக்கின்றது, எதற்காக வேண்டி இந்த சம்பவம் நடந்தது என்று நல்லுள்ளம் படைத்த ஒரு சில நபர்களுடைய உள்ளங்களில் ஒரு சில சிந்தனைகள் மெல்ல மெல்ல துளிர்விட ஆரம்பித்தது. பாவிகள் என்ன செய்தார்கள், தொடர்ந்து இந்த கவனம் முஸ்லிம்களின் மீதே திருப்பப்பட வேண்டும் என்பதற்காக 25, 26 7வது மாதம் தொடர்ந்து 25 இடங்களில் பெரிய அளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. பெங்களூரிலும் அகமதாபாத்திலும். 7வது மாதம் முடிந்து 9வது மாதம் மீண்டும் அடுத்த இடம் மாலிகானிலே நடந்தது. இந்த அடுத்தடுத்து குண்டுவெடிப்பு சம்பவங்களில் இந்தியா நிலைகுலைய ஆரம்பித்தது. ஒருபுறம் பட்டினியால் மனிதன் செத்துக் கொண்டிருக்கிறான் ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற இடங்களில். இன்னொரு புறம் நாட்டினுடைய பொருளாதாரம் கேள்விக்குறியாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூலம் ஒட்டுமொத்த அரசாங்கத்துடைய கவனமும் திசை திருப்பப்படுகிற காரணத்தினால் உண்மை குற்றவாளி கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நல்லுள்ளம் படைத்தவர்கள் தீவிரமாக விசாரணை செய்ததனுடைய விளைவுதான் தற்பொழுது இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையில் பரபரப்பாக பார்த்து படித்துக் கொண்டிருக்கிற செய்திகள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தற்பொழுது மாலிகான் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் யாரை கைது செய்திருக்கிறார்கள்? யாரை கைது செய்திருக்கிறார்கள்? சாத்வி பிரக்யா சிங் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண். இந்த பெண் யார்? விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மகளிர் அணி சாமியார் பெண். விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய மகளிர் அணி சாமியார் பெண். இந்த பெண் 30 வயது மதிக்கத்தக்க இந்த ஒரு பெண் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் எப்படி இவள் பலிகேடாக இருக்கிறாள்? இவளுக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் என்ன காரணம்? இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் இவளுக்கும் என்ன தொடர்பு? பத்திரிகை படித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே. இந்த பெண்ணுக்கு, இந்த பெண்ணை அழைத்து சென்று, இந்த பெண்ணோடு சேர்ந்து ஒரு 5 நபர்களையும் அழைத்து சென்று ஓய்வு பெற்ற 2 ராணுவ அதிகாரிகள் குண்டுவெடிப்பை நடத்துவது எப்படி, குண்டுவெடிப்பை தயாரிப்பு செய்வது எப்படி பயிற்சி அளித்திருக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் நடக்கிற பேருண்மை. பயிற்சி நடத்தி அந்த பெண்ணுடைய பெயரிலேயே ஒரு மோட்டார் வாகனம் வாங்கி அதை கொண்டு போய் அதில் குண்டுகளை சுமத்தி கட்டிக்கொண்டு அதை வெடிக்க செய்திருக்கிறார்கள். என்ன ஒரு அநியாயம்! ஆனால் சம்பவம் நடந்தவுடனே முஸ்லிம் தீவிரவாதிகளுடைய அட்டுழியம், முஸ்லிம்களுடைய கையில் இந்திய திருநாடு, இந்தியா டுடே போட பத்திரிகையுடைய தலையங்கத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த பிரக்யா சிங் என்று சொல்லப்படுகிற இந்த பெண்மணி எப்படிப்பட்ட யுக்தியை கையாண்டாள் என்றால், உளவுத்துறை அதிகாரிகள் பிடித்த உடனே 4 நாள் தொடர்ந்து மௌன விரதமாம். எந்த புலன் விசாரணைக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கவே இல்லை. நேற்றைய முன்தினம் மட்டும்தான் உண்மையை கண்டறியும் கருவிக்கு முன்னால் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உமா பாரதி மத்திய பிரதேசத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற பேட்டி என்ன? பிரக்யா சிங் எப்பொழுது வெளிவந்தாலும் மத்திய பிரதேசத்தினுடைய முக்கிய தொகுதிகளில் நிறுத்தி, வேட்பாளராக நிறுத்தி, நாங்கள் இந்தியாவில் பிஜேபி பாரதிய ஜனதாவினுடைய சக்தி வாய்ந்த அரசியல் தலைவர்களுக்கு எதிராக நிறுத்தி நாங்கள் வெற்றி பெற செய்வோம். உமா பாரதியினுடைய அறிவிப்பு அது அவர்களுடைய பாணி. ஒரிசாவில ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரை ஒரு சுமா என்று சொல்லப்படுகிற ஒரு வேனில் குடும்பத்தோடு நிறுத்தி எரித்து கொண்டான் ஒருவன். அவன் ஜாமீனிலே வெளிவந்த உடனே அவனை அரசியலிலே நிறுத்தி அவனை ஓட்டு போட வைத்து வெற்றி பெற வைத்தார்கள். இந்தியாவுடைய வரலாறு இதெல்லாம். தாய்மார்கள் பத்திரிகைகளை படிக்க வேண்டும்.
அன்பிற்குரிய சகோதரர்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்கிறோம், நம்மை சுற்றி எப்படிப்பட்ட வலைகள் பின்னப்படுகின்றது, என்ன நிலைகள் இந்த இந்திய திருநாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. மெல்ல மெல்ல உளவுத்துறை அதிகாரியுடைய கவனம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் திருப்பப்பட்ட காரணத்தினால் கேரளாவிலே தலச்சேரி என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் பாரதிய ஜனதாவினுடைய முக்கிய நபருடைய வீட்டில் 20 சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் உடனடியாக கண்டெடுக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவினுடைய பல்வேறு இடங்களில், காம்ப்ளெக்ஸ்களில், வீடுகளில், தொழில் இடங்களில் பல ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டது. பத்திரிகையில் ஏதாவது ஒரு பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீர்களா அன்பான சகோதரர்களே? பெட்டி செய்தியாக வேண்டுமானால் பார்த்திருப்பீர்கள், பெட்டி செய்தியாக வேண்டுமானால் பார்த்திருப்பீர்கள். காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். லல்லு பிரசாத் யாதவ் போன்ற மனித உரிமை கழகத்தினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒருமித்த கருத்தில் சொல்கிறார்கள், சங் பரிவார அமைப்புகள் தடை செய்யப்பட வேண்டும், அவர்களுக்கு எதிராக ஒரு வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட வேண்டும் என்கிற கூக்குரல் இந்த இந்திய திருநாடெங்கும் மீடியாக்களின் வாயிலாக ஒலிக்கப்பட்ட உடனே இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மும்பை பதிப்பகம் 8வது பக்கம் இன்றைக்கு இருக்கிற தினகரனை வாங்கி நீங்கள் படிங்களேன். அதில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் என்ன பேட்டி கொடுக்கிறார் என்றால், அவருடைய பெயர் ராஜ்நாத் சிங். என்ன பேட்டி கொடுக்கிறார்? மத்திய அரசும் காங்கிரசும் இதை ஒரு மதத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கிறது. மதம் வேறு, தீவிரவாதம் வேறு. ஒரு பெண் சாமியார் கைது செய்யப்பட்டவுடன் பாரதிய ஜனதா அணியினுடைய மாணவர் அணியைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டவுடன் முழுக்க முழுக்க இது சங் பரிவார அமைப்பினுடைய தூண்டுதலால் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவம், முஸ்லிம்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று தெளிவுபடுத்தப்பட்டவுடன் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்கிறார்? மதத்தோடு சம்பந்தப்படுத்தாதீர்கள், இந்து மதம் இதை போதிக்கவில்லை, இந்து மதம் வேறு, இந்து மதத்தை பின்பற்றுகிற மக்கள் வேறு, மதத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசாதீர்கள் என்று சொல்கிறார். இந்திய திருநாட்டில் பாவிகளே, 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளிலே இருந்து இது நாள் வரை ஒரு பட்டாசு கடையில் தீவடித்தால் கூட அது முஸ்லிம் தீவிரவாதி என்று எழுதிய பத்திரிகையாளர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? சாதாரணமான ஒரு கேஸ் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்தால் கூட தீவிரவாதிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் மீண்டும் ஊடுருவல் என்று பத்திரிகை எழுதிய மீடியாக்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? அவர்களுடைய மதம், அவர்களுடைய அமைப்பு இந்த விஷயங்களில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரே காரணத்தினால் துள்ளி குதிக்கிறார்கள், வேதனை அடைகிறார்கள், பரபரப்பு அடைகிறார்கள். உலகமே இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறது. பச்சை நிறத்தின் பக்கம் பயங்கரவாதம் அல்ல, காவி நிறத்தின் பக்கம் பயங்கரவாதி என்று குமுதத்திலே இன்றைக்கு எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இந்திய டுடே எழுத ஆரம்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஊனப்படுத்தப்படுகிறார்கள் திட்டமிட்டு. என்ன காரணம்? என்ன காரணம்? உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு ஏற்பட வேண்டும். ரயிலில் பயணம் செய்யும் பொழுது, பொது இடங்களில் நடக்கும் பொழுது, இது போன்று மேடை போட்டு பேசும் பொழுது, இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்குள் ஒரு குற்ற உணர்வு உண்டாக வேண்டும். நான் முஸ்லிம், என்னை தீவிரவாதி என்று அல்லவா சொல்கிறார்கள். நான் எப்படி இந்த பிரச்சாரம் செய்ய, நான் எப்படி என்னை ஒரு முஸ்லிம் என்று என்னை அடையாளம் காண்பிக்க? தாடி வைக்க முஸ்லிம் யோசிக்கிறான், குர்ஆனை கையிலே எடுத்து செல்வதற்கு முஸ்லிம் யோசிக்கிறான், இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஆடை அணிய இஸ்லாமிய பெண்கள் யோசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இஸ்லாமிய கலாச்சாரத்தின் அடிப்படையில் பொது இடங்களில் சலாம் சொல்லுவதற்கு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தயங்குகிறார்கள். என்ன காரணம்? ஒரு குற்ற உணர்வு. அந்த உணர்வை ஏற்படுத்துவதில் அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய தீன். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சக்திகள் ஒன்று கூடி திரண்டெழுந்தாலும் இந்த தீனை அல்லாஹ் நிலைபெற செய்தே தீருவான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. இந்த வாக்கை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது, அது வேறு காரியம். ஆனால் இஸ்லாம், அல்லாஹ்வுடைய வேதம் இது குறித்து என்ன சொல்லுகிறது அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் எங்காவது ஒரு இடத்திலாவது, அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் எங்காவது ஒரு இடத்திலாவது அல்லாஹ் தீவிரவாதத்தை குறித்தோ பயங்கரவாதத்தை குறித்தோ ஆதரித்து ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறானா? பைபிளை எடுத்துக்கொண்டால் உன்னுடைய வஸ்திரத்தை விற்றாவது நீ பட்டயத்தை வாங்கிக் கொள் என்று பைபிள் பேசுகிறது. உன்னுடைய ஆடையை விற்றாவது ஆயுதம் வாங்கி வீட்டிலே வை என்று பைபிள் பேசுகிறது. பைபிளுடைய பல இடங்களில்
இயேசு பெருமான் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை போதிக்க வரவில்லை, கலகத்தை உண்டாக்கவே வந்தேன் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய வேதம் இந்த திருக்குர்ஆன். இது மனிதர்களுடைய வேதம் அல்ல, இது முகமது நபி கொண்டு வந்த வேதம் அல்ல, முகமது நபியுடைய சொந்த வார்த்தை அல்ல, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 5வது அத்தியாயம் 32வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், பாருங்கள் மனித நேயத்தை, மனித உயிர்களை எந்த அளவுக்கு மதித்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அரசியல் கட்சி தலைவர்களுடைய கையில் இன்றைக்கு மனித உயிர்கள் விளையாடி கொண்டிருக்கிறது. நினைத்தால் ஆட்சியை கவிழ்க்க, ஆட்சியின் மீது ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வர, நாட்டில் கலகத்தை உண்டாக்கி மனித உயிர்களை சாதாரணமாக இன்றைக்கு கொன்று குவிக்கக்கூடிய காலம் இந்த காலம். ஆனால் எந்த ஒரு வேதமும் கூறாத ஒரு சம்பவத்தை திருக்குர்ஆன் கூறுகிறது. 5வது அத்தியாயம் 32வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஃபக்கஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. ஒரு உயிரை அநியாயமாக எவனாவது கொன்றால் அவன் மனித உயிர்கள் அனைத்தையும் அவன் கொன்றவனை போல ஆவான். எந்த வேதத்திலாவது காண்பிக்க முடியுமா சொல்களே? இந்த வேதத்தை இறை வேதமாக பெற்றிருக்கிற ஒரு முஸ்லிம் அநியாயமான ஒரு காரியத்தில் ஈடுபடுவான் அன்பார்ந்த சோர்களே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை இடங்களில் இந்த மனித நேயத்தை குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எல்லா மதத்தவர்கள் இருந்தும் ஏன் முஸ்லிம்களை குறிவைத்தவர்கள் தாக்குகிறார்கள் என்றால், நம்முடைய ஈமான் அவர்களுக்கு வேண்டும், நம்முடைய ஈமான் அவர்களுக்கு வேண்டும். ஈமானுடைய நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படுகிற நியதி அதான் அன்பார்ந்த சோர்களே. அல்லாஹ்வுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சூரத்துல் புரூஜ் 85வது அத்தியாயத்தின் 5வது வசனம், தீக்குண்டத்தை எரிய வைத்து ஒரு காலகட்டத்தில் ஒரு அரசன் மக்களை இப்படி கொடுமை செய்தான் என்று அல்லாஹ் அந்த திருக்குர்ஆனிலே சொல்கிறான். தீக்குண்டத்தை எரிய வைத்து மக்களை பிடித்து பிடித்து தள்ளி கொன்றான். எதற்காக? அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அவர்கள் அல்லாஹ் ஒருவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்கிறான். 22வது அத்தியாயம் 45வது வசனம், எதற்காக வேண்டி இவர்கள் ஊர் விட்டு ஊர் துரத்தப்பட்டார்கள் என்று ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? மக்காவிலே இருந்து குடும்பம் குடும்பமாக பெண்கள் குழந்தைகள் என்று எல்லோரும் ஏன் இவர்கள் மக்காவிலே இருந்து துரத்தப்பட்டார்கள் என்றால், அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் தான், எங்களுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவர்கள் சொன்னார்கள். அது நீங்கள் சொல்லும் காலமெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஏன் காரணம்? இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. யார் தன்னை முழு இறை விசுவாசி என்று கூறுகிறார்களோ அவர்களை பயத்தை கொண்டு நான் சோதிப்பேன், அச்சத்தை கொண்டு நான் சோதிப்பேன், பொருள்களை நாசப்படுத்தி நான் சோதிப்பேன், உயிரை பிடுங்கி நான் சோதிப்பேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். சோதனை என்பது நிச்சயம் அன்பார்ந்த சோர்களே, சோதனை என்பது நிச்சயம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தில் பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் இருக்கிற அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்டுவான். பூமியில் உள்ளவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டாவிட்டால் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹ் உங்களின் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரவாதி அன்பார்ந்த சோர்களே, தீவிரவாதமான மார்க்கத்தை நமக்கு போதித்திருப்பார்கள் அன்பார்ந்த சோர்களே. இஸ்லாமியர்கள் தாழ்மையோடு கவனிக்க வேண்டும், இஸ்லாமியர்கள் மிக மிக தாழ்மையோடு கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இந்த பூமியில் உங்களுக்கு 3 வகையான சிறப்பை நான் தருவேன். அல்லாஹ் சொல்கிறான். முஸ்லிம்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். 24வது அத்தியாயத்தின் 55வது வசனம், நீங்கள் ஈமான் கொண்டு சாலிகான இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வை மட்டுமே பயந்து நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மார்க்கத்தை உறுதிப்பட பின்பற்றுகிற மனோபாவத்தை தருவேன். அச்சமில்லாத பயமில்லாத சாந்தி சமாதானமான வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன். உங்களுக்கு முன்னால்
சென்று போன முன்னோர்களுக்கு எப்படி நான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தேனோ அதே ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு நான்
உணர்ச்சி வசப்பட்ட மனிதர்கள் செய்கிற ஒரு சில காரியங்களை மதத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நீடிக்காது. நிச்சயம் உண்மை வெளிவருகிற ஒரு நேரத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மனித உயிர்களை மதிப்போம், மனித நேயத்தை பேணி பாதுகாத்து நடப்போம். மனித உயிர்களை மட்டுமல்ல, மனித உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நாம் ஒவ்வொருவரும் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.